ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 64 யோகினிகளை பத்தி பார்த்தோம். அதுல ஒன் ஆஃப் த யோகினி, ஃபர்ஸ்ட் யோகினியா தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. மார்கினி தேவியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மார்கினி தேவி, மார்கினினாலே மார்க்கம், மார்க்கம்னாலே வழி இல்லையா? ஒரு வழிகாட்டியாக இருப்பவள் இவள். வழிகாட்டிய யாரெல்லாம் அவளை உபாசனம் செய்கிறாளோ, சாதகர்கள் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சாதகம் பண்றாங்களோ, உபாசனை செய்யறாங்களோ, அவளை நோக்கி வேண்டுறாங்களோ, அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுபவள். நல்ல வழினா என்ன அர்த்தம்? நம்மளோட தடைகளை நீக்குபவள். வழியில என்ன தடை கற்கள் இருந்தாலும் அதை நீக்குபவள். ஒரு தைரியத்தை கொடுப்பவள். அவளுக்கு எஸ்பெஷலி இந்த ஆன்மீகத்துல இருக்கும்போது மனக்குழப்பங்களை நீக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் அப்படிலாம் மேற்கொள்றாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்னால மனசு ஒருநிலைப்படுத்த முடியல, என்னால யோகம் பண்ண முடியல, தியானம் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தேவி மன குழப்பங்களை அகற்றி மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடியதான ஒரு தன்மையை கொடுப்பா. அதை தாண்டி இவளோட காலடியில ஒரு குள்ளநரி இருக்கிற மாதிரியான பிக்சர் தான் இருக்கும். இப்போ இந்த குள்ளநரினா என்ன? காட்டுல எங்கும் திரிபவள், திரியும் இல்லையா? இன்னொன்னு குள்ளநரி ரொம்ப தந்திரமாக இருக்கும் இல்ல, அந்த மாதிரி இவ எப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பிளான் பண்ற ஆற்றலை கொடுப்பா. ஒரு விஷயத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கான அந்த புக்தியையும் அதுக்கான ஒரு இன்டெலிஜென்ஸையும், இன்டெலிஜென்ட்னால அனிமல்னாலே நம்ம என்ன சொல்றோம்? குள்ளநரி சொல்றோம். அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸை கொடுப்பவள், அறிவாற்றலை கொடுப்பவள். இவ எப்படி இருக்காங்கன்னா ஒரு பற்றுதல் அற்று நம்ம ஒரு ஆன்மீக பயணம் தொடரணும் அப்படின்னா அதற்கும் இவர் பெரிய வழிகாட்டியா இருப்பா. நெக்ஸ்ட் நம்மளோட மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்னு சொல்றாங்கல்ல, அந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் எனக்கு வேண்டாம், நான் ஆன்மீக பயணம் தொடர போறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப பெரிய அந்த கலையை அகற்றுபவள். என்னென்னலாம் தடையா வருதோ அந்த தடைக்கான கலையை அகற்றுபவள் இவள். ஏன்னா ஒரு நல்ல வழிகாட்டி. அப்போ தன்னோட சாதகர்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இவர் என்ன பண்ணுவாங்களாம், முன்னாடி போய் நின்று அவங்களோட கஷ்டங்களை, அவங்களோட தடை கற்களை எல்லாம் எடுத்து அப்படியே அப்புறப்படுத்தி நம்மளோட வாழ்க்கை பாதைக்கு நல்ல வழிவகுத்து கொடுப்பவள் இவள். ஸோ நல்ல மார்க்கத்தை கொடுப்பவள். இவங்களுக்கு எப்படி 4 கரங்களை கொண்டவள். ஒரு கையில சூலம், தண்டம், ஒரு கையில கபாலம், ஒரு கையில எம்டி கபாலம், இந்த மாதிரி ஒரு 4 பொருளை வச்சுட்டு நம்மளோட காப்பாற்றுதலுக்கும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும், மனதில் உள்ள அழுக்கு சொல்றாங்கல்ல, இந்த மன அழுக்கை போக்குறதுக்கும் அவரை நோக்கி யாரெல்லாம் சாதகம் பண்றாங்களோ அவங்களோட மனக்குழப்பங்களை, மன அழுக்கை அகற்றுபவள். ஸோ இந்த தேவியை நோக்கி நம்ம சாதகம் பண்ணும்போது நம்மளுக்கும் இப்படி அப்படி ஏதாவது ஒரு குணங்கள் இருந்தா அதையுமே களைபவள் அவள். ஸோ இவள் முதல்ல இந்த யோகினி முதல் இடத்தை 64 யோகினிகள்ல இவங்களுக்கு ஒரு முதல் இடம் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, அப்படி ஒரு அமைதிக்கான ஒரு தன்மை கொண்டவள், அதே மாதிரி ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு யோகினி, தடைகளை அகற்றுபவள், அப்புறம் அழுக்குகளை அப்புறப்படுத்துறவள். தன்னோட பிள்ளைகளுக்கோ தன்னோட சாதகர்களுக்கோ தன்னை நோக்கி யாரெல்லாம் விருப்பமா வராங்களோ அவங்களுக்கு ஒரு தாயாய் முன்னின்று காப்பாற்றக்கூடியதான ஒரு சக்தியை கொண்டவள். ஸோ இந்த ஸ்ரீ மார்கினி தேவி, இந்த யோகினியை யாரெல்லாம் உபாசனை பண்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில தடையெல்லாம் நீங்கி மனம் ஒருநிலையாக்கி முடிவு எடுக்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு உபாசனை மார்கினி தேவி உபாசனை. ஸோ இதுக்காக நீங்க விரதம் காலங்கள்ல விரதம் இருந்து அப்படிலாம் ஒன்றும் பண்ணணும் இல்லை, மனதார நினைச்சு ப்ரே பண்ணாலே அவங்க நம்மளுக்காக ஹெல்ப் பண்ண வந்துருவாங்க. ஸோ இந்த முடிவு எடுக்கும் ஆற்றல், இது இல்லையா இது இல்லையா அந்த அந்த மாதிரி குழப்பமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முடிவு ஒரு ஒரு செலெக்ஷன் எடுக்கணும், என்ன பண்றதுன்னே புரியலையே, இப்படி நான் அப்படி குழப்பமா இருக்கே அப்படிலாம் நினைக்கும் போது இந்த தேவியை நோக்கி நம்ம வேண்டினால் மனம் தெளிவடைந்து ஒரு நல்ல முடிவெடுக்கும் தன்மையை நமக்கும் வரும்.